ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த பிரிண்ட் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, எப்சனோட EL3210 அதே பிரிண்ட் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குயிக் ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ ஃபுல் ரிவ்யூ போட கிடையாது. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட நேர்லயும் வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபுல் யூசேஜ் எப்படி இருக்கு, ஜெராக்ஸ் போடுறது எல்லாம் எப்படி இருக்கு, இங்கெல்லாம் எந்த மாதிரி இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த பிரிண்டரோட ஒரு ஃபுல் ரிவ்யூ, இதோட யூசேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லான ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டரோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆன் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்தே சின்ன ப்ராப்ளம் இருக்கு தான் தெரியும். அதாவது ஆன் பண்ணுறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எப்பயுமே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் பண்ணிட்டு உடனே வந்து பிரிண்ட் அடிக்க முடியாது. இப்படி ஒரு 10 செகண்டாவது வெயிட் பண்ணணும். ஸோ அது எல்லா பிரிண்ட்லையுமே உள்ளது தான். இதில் வந்து சில நேரம் 10 செகண்ட், ஒரு சில நேரம் 15 செகண்ட் வரைக்கும் கூட கொஞ்சம் லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப ஆன் பண்றோம்ல, ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் டிலே ஆகுதா? டிலே ஆனதுக்கு அப்புறம் கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஜெராக்ஸ் போடுறோம்ல, அதாவது ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி போடுறோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் காப்பி போட்டதுக்கு அப்புறமே உங்கள்ட்ட வந்து நெறைய டைம் வந்து இப்ப லோட் ஆகுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு அது லோட் ஆயிட்டு செகண்ட் காப்பிலாம் போட்டீங்கன்னா, அடுத்தடுத்த காப்பி ஈஸியா வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பிக்கும் செகண்ட் காப்பிக்கும் இடையில வந்து ஒரு லோடிங் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நம்ம கண்டினியூஸா ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். பட் மறுபடியுமே நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்க வந்து இத பண்ற மாரி இருக்கும். எப்பயுமே ஆன்ல இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல. பட் நமக்கு தேவையில்லாம பவர் போயிட்டு இருக்கு. இப்ப ஆன்ல இருக்கு எங்களுக்கு ஆஃப் பண்ணி வைக்கலாம்னு தோணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணும்போதும் திருப்பி ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அடிக்கடி ஆன் பண்றவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரிண்டரை நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணி டைம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 செகண்ட் ஆகிடும். சில நேரம் வந்து ரொம்ப லோட் ஆகும். லோட் ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட், 25 செகண்ட் வரைக்கும் கூட ஆகிடுது. எப்பயாவது ரேரு தான். பட் பேசிக்காக வந்து எப்பயுமே ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு டைம் ஆகும். அது ஒன்று. சொன்னது போல ஒரு ஜெராக்ஸ் பண்ணாதான் எம்டி தான். உள்ள எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சும்மா எம்டி ஜெராக்ஸ் போதும். ஓகேங்களா? ஸோ ஜெராக்ஸ் போட்டது வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுன்னு பார்த்துங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக எப்பயாச்சும் சவுண்டெல்லாம் வருது. ரெண்டு சர்வீஸ் வச்சிடாமல் இருந்தால் சரி. இல்லை உள்ளே எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோத்துக்கு வந்து நான் அந்த பிரிண்டர் வந்து இது சேஃபாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் போட்டு, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆதார் கார்டு போடுறீங்கன்னா கூட ஒரு சைடு பிரிண்ட் ஆகிடும். இன்னொரு சைடு பிரிண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம். ஸோ இப்போ இடையில லோட் ஆனிச்சு இல்லையா, வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் லோட் பண்ணி திருப்பி ஜெராக்ஸ் அடிக்கணும். இப்போ அடுத்தடுத்த ஜெராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குயிக்காக வரும். அதெல்லாம் டிலே இருக்காது. ஸோ அது வந்துருச்சா, எல்லாமே எம்டி தான். எம்டி போட்டாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஃபைல் வச்சு போட்டாலும் சரி, ஒரே டைமிங் தான். இப்போ இதெல்லாம் வருது பாருங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு அடி இந்த மாதிரி டைமிங்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எப்பயுமே எனக்கு ஆன்ல இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன்லேயே விட்டுருங்க. அடிக்கடி ஜெராக்ஸ் போடுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் ஒரு பிரச்சனை என்ன, இதுலனா இந்த பிரிண்டரில் மட்டும் இல்லை, யூஸ்வலாக இந்த மாரி இருக்கிற நிறைய பிரிண்டர்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த இருக்கு பாருங்க பேப்பர். இந்த பேப்பர் வந்து 8 GSM உள்ள பேப்பர், 70 கூட கிடையாது. நான் எப்பயுமே 80 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லோட் பண்ணுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய டைம் விழுந்தோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிண்டர் எல்லாமே நம்ம வந்து பேப்பர் வந்து வெளியில தான் லோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணும்போது மழை டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஊறிடும். ஓகேவா? நம்ம வந்து ஜெராக்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதுவே வந்து ஒரே பேஜ்ல டபுள் சைடு ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னா இன்னுமே சிக்கலாகும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் வெளியில இருக்கிறதுனால ஈஸியாக விழும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஃப்ரெஷ்ஷான பேப்பர் லோட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒரே ஷீட்டில் டபுள் சைடு ஜெராக்ஸ் தான் போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேப்பர் பார்த்துக்கோங்க. ஸோ லேசாக ஊறி இருந்தாலும் அதை எடுத்துட்டு புது பேப்பர் லோட் பண்ணி அதில் ஜெராக்ஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து அதே பேப்பரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் சிக்கிக்கும். ஸோ இதில் வந்து பேப்பர் வந்து அதிகமாக சிக்குது, அது இன்னொரு பிரச்சனை. அதே மாதிரி வந்து நான் 80 தான் யூஸ் பண்ணேன். 70 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மழை டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து உங்கள் ஆஃபீஸை பொறுத்தது அது. இருந்தாலுமே பேப்பர் வெளியில் இருக்கிறதுனால கிளைமேட் கூலிங்காக இருக்கும்போது பேப்பர் ஈஸியாக ஊறுற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஓப்பனான பிளேஸில் ஆஃபீஸ் வச்சிருக்கவங்க வந்து அடிக்கடி லோட் பண்ணி போடுங்க. அந்த பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஜெராக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பேப்பர் அதை எடுத்துட்டு புதுசாக லோட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் அதே இதில் போட்டிங்க அப்படின்னா அடிக்கடி சிக்கும். அடிக்கடி நம்ம எடுத்துட்டு பிரிண்டரை க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது பிரிண்டரோட இன்சைடில் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, நம்ம சிஸ்டமில் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம் ஆல்ரெடி, அது மூலமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்பயாவது பண்ணால் பிரச்சனை இல்லை, அடிக்கடி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். ஸோ அடிக்கடி நம்மளால பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவு இந்த பேப்பர் ஜெராக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க.
அதே மாதிரி முடிஞ்ச அளவு வந்து 70 யூஸ் பண்ணாதீங்க, 80 யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த பேப்பர் காஸ்ட்டை விட பிரிண்டர் தான் முக்கியம். ஸோ அடிக்கடி சிக்குது அப்படின்னாக்க பிரிண்டர் கூட ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ என்னோட சஜஷன் வந்து 80 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 70 யூஸ் பண்ணாலும் 80 யூஸ் பண்ணணும் உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தா இதோட இங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இங்க் அதிகமாக எடுக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு A4 பண்டில் வாங்கி லோட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக அடிக்கிறீங்க அப்படின்னாலே இங்க் வந்து ஓரளவுக்கு பாதி காலியாயிடும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எப்சனோட ஒரிஜினல் இங்க் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பேசிக்காக 400 ரூபாய் கிட்ட வருது. ஸோ ஒரு பாட்டில் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு டைம் வந்து ஒரு பாதி வரைக்கும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாட்டில் வந்து அவ்வளோதான் வரும். ஸோ அந்த ப்ரைஸ், ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் ஜெராக்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், கம்மியாக ரொம்ப கம்மியாக வராது. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. நீங்க எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கம்மியா தான் வருது. அதே மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமா கிளீன் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா? அப்பயுமே பார்த்தீங்கன்னா, இங்க்லாம் கொஞ்சம் எடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அடிக்கடி பேப்பர் சிக்குது. அடிக்கடி நீங்க பிரிண்டர கிளீன் பண்ணணும் அப்படின்னா, அப்பயுமே கொஞ்சம் இங்க் எடுக்கும். அதுவும் இல்லாம ஃபுல் பேப்பர் சிக்காம வேற ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா கூட சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ்ல இருந்து சின்ன சின்ன கோடெல்லாம் வருது. ஸோ அந்த கோடுமே நீங்க வரக்கூடாது அப்படின்னா, அப்பப்போ இதோட ஹெட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அடிக்கடி கிளீன் பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் இங்க் வந்து போக தான் செய்யும். ஓகேங்களா? அடுத்தது நிறைய பேர் இந்த பிரிண்ட் வந்து கமர்ஷியலா நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் போன வீடியோல வந்து என்னன்னா ஜெராக்ஸ் பதிலா பிரிண்ட் அப்படின்னு மாத்தி சொல்லியிருந்தேன். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடா தான் அடிக்குது. ஜெராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? நான் முன்னாடி சொல்லியிருந்தது போல தான். பேசிக்கா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிண்டர். ஸோ பிரிண்ட்ன்னு அப்படின்னு கொடுக்கும்போது வந்து அது ஓரளவுக்கு கண்டினியூஸா அடிக்குது. ஜெராக்ஸ் நம்ம போடுறப்போ கண்டினியூவா ஒரு 20 ஜெராக்ஸ் கிட்ட போடுறோம், இல்லை ஒரு 15 ஜெராக்ஸ் கிட்ட போடுறோம் அப்படின்னா நிறைய டைம் ஸ்லோவாயிடும். அதுக்கு மேல வந்து நீங்க நிறைய ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பா டிலே ஆக தான் செய்யும். இல்லைன்னா பர்டிகுலர் நேரத்தில் இவ்வளோ ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா அது ஓரளவுக்கு மேலே ஸ்லோவாக தான் எடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக பிரிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அடிக்குது. ஓகேவா? அது ஓரளவுக்கு எப்படி சொல்றது, கண்டினியூஸாக ஒரு 100 பேஜ் 150 பேஜ் கூட அடிக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு சில டைம் ஸ்லோ ஆகும். ஸோ ஜெராக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதை கமர்ஷியலாக ஜெராக்ஸ் மிஷினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஒரு பிரிண்டிங் மிஷினா போட்டோ பிரிண்ட் அடிக்கிறதுக்கு, இல்லைன்னா அப்பப்போ பிரிண்ட் அவுட் போடுறது, இந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்றீங்க, ஒரு லிமிட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப அதிகமான ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப மட்டும் கண்டிப்பா நம்ம ஸ்லோவாயிரும். ஓகே, இப்போ ஜெராக்ஸ் போறது என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெராக்ஸுக்குன்னே தனியா மிஷின்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட நண்பர் கூட ஒருத்தர் வந்து கொய்சரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜெராக்ஸ் பர்பஸ்க்காக வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி மிஷின் தான் உங்களுக்கு தேவைப்படும். பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 தான் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் ஃபுல்லா ஜெராக்ஸ் அடிக்கிறது அது பக்காவா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மிஷின்லாம் முடிஞ்ச அளவு வந்து பிரிண்டிங் பர்பஸ்க்காக வாங்குங்க, ஜெராக்ஸுக்காக யாரும் வாங்காதீங்க. அது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே. இத வச்சு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது போல தான். இது வந்து ஓரளவுக்கு பிரிண்ட் அவுட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ போடுறது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் போடுவோம் இல்லையா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லனாக்கா அந்த 6க்கு 4 ஃபோட்டோலாம் போடுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து இது ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கன்டினியூஸா ஜெராக்ஸ் போடுறதுல மட்டும் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? மத்தபடி பிரிண்டிங்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே. இந்த பிரிண்டர் பத்தி சொல்லிட்டீங்க. இடையில சொன்னீங்கல்ல ஜெராக்ஸ் பிரிண்ட், அது பத்தின வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத பத்தின ஒரு ரிவ்யூவும், அதோட யூசேஜ் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ குடுக்கலாம். இல்ல எனக்கு அவ்வளோ பிரைஸுக்கு வேண்டியது இல்ல. இந்த பிரிண்டர விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க மாரி சொல்லுங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 2, 3 பிரிண்டருக்கான வீடியோ நம்ம சேனல்லே குடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல வரக்கூடிய, ஓரளவுக்கு தாங்கக்கூடிய பிரிண்டரோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த பிரிண்டர பத்தி ஓரளவுக்கு பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நான் கடைசியா சொல்ல விரும்புறது என்னன்னா, முடிஞ்ச அளவு வந்து 70 இல்லாம 80 யூஸ் பண்ணுங்க. பேப்பர் வந்து முடிஞ்ச அளவு ஓப்பன் பிளேஸ்ல வைக்காம அப்பப்போ லோட் பண்ணி அப்பப்போ போட்டீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் சிக்காம இருக்கும். பேப்பர் சிக்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த பேப்பர எடுத்துருங்க. அடிக்கடி வந்து பேப்பர சிக்க விடாதீங்க. அதுவே நமக்கு வந்து பிரிண்ட்ட கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரிண்டர் வந்து முடிஞ்ச அளவு டஸ்ட் படியாம வைங்க. இந்த பிரிண்டர் இல்ல, மேக்ஸிமம் பிரிண்டர் டிவைஸ் எல்லாமே டஸ்ட் படியாம வைங்க. முக்கியமா இந்த பிரிண்டர் இது வந்து நான் யூஸ் பண்ணி வீணா போனத விட டஸ்ட் படிஞ்சு வீணா போன பிரிண்டர்லாம் பார்த்துருக்கேன். ஸோ டஸ்ட்டுக்கும் இந்த பிரிண்டருக்கும் ஆகவே ஆகாது. ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா அப்பப்போ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு கிளாத் யூஸ் பண்ணி அப்பப்போ கவர் பண்ணி வைங்க. ஸோ தேவையில்லாம வந்து ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதில்ல. அதே மாதிரி வந்து ரொம்ப ஓப்பனா வைக்க வேண்டியதில்ல. டஸ்ட் மட்டும் படியாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க்குக்கெல்லாம் வந்து அப்பப்போ நீங்க அதே குடுத்துருங்க. இங்க் லெவல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க் லோட் பண்றது எல்லாமே ஈஸி தான். பட் இங்க் பாட்டிலோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. ஸோ அதையுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் சொல்ல வரது ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ இந்த பிரிண்டர கண்டிப்பா யாராவது பர்சனல் யூசேஜ்க்கு வாங்கணும் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வாங்கலாம். இல்ல எனக்கு கமர்ஷியல் யூஸ்க்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இதோட அட்வான்ஸ் பிரிண்டர் வரும். ஸோ இது வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருந்தது போல இந்த ஜெராக்ஸ் மிஷினோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவு அதையும் குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரிண்டர பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.